ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. காமாட்சி தேவி கி ஜெய். 46வது ஸ்லோகம் பார்க்க போறோம். பாதாரவிந்த சதகத்துல போன ஸ்லோகத்துல அம்பாளோட பாதங்களை பத்தி சொன்ன துலா கோட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் கூட இதுல சொல்லியிருக்காரு சௌந்தர்யத்துல துலா கோட்டி பாடைக்கு கிளி கிளி நகீசா நரி பூட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ துலா கோட்டி அப்படிங்கிறத பத்தி அவளோட கால் சிலம்ப பத்தி சொன்னவர் அடுத்தாப்புல அம்பாளோட பாத ஒளியை பத்தி இந்த 46வது ஸ்லோகம் இந்த பாதாரவிந்த சதகம் ஃபுல்லா அம்பாளோட பாதார விந்தங்கள் திருவடிகளையே பத்தி தான் சொல்லிட்டு இருக்க. இந்த 46வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பிரவாலம் சௌரீடம் விபின விவரே வேபயதி வா ஸ்புரல்லீலம் பாலாதப அதிகபாலம் தததியா ருச்சிம் சாந்த்யாம் வந்த்யாம் விரச்சயதியா வர்த்தயது சா சிவம் மே காமாட்சியாகா பதனலின பாட்டல்ய லகரீ பிரவாலம் சௌரீடம் விபின விவரே வேபயதி வா ஸ்புரல்லீலம் பாலாதப அதிகபாலம் தததியா ருச்சிம் சாந்த்யாம் வந்த்யாம் விரச்சயதியா வர்த்தயது சா சிவம் மே காமாட்சியாகா பதனலின பாட்டல்யலகரீ. அம்பாளோட பாதார விந்தங்களை ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு வர. இதுல என்ன சொல்றாருன்னா அம்பாளோட பாதார விந்தத்தோட செந்நிற ஒளி, என்ன செந்நிற ஒளியானது காட்டுல செடிகள்ல தளிர்கள் அடிக்கும். இது சொல்லிட்டே இருக்க திருப்பி திருப்பி பாருங்க. அப்ப அம்பாளோட பாதம் அவ்வளவு மென்மையா இருக்கான். தளிருக்கு ஒப்பிட்டு சொல்றாரு, அந்த சிவந்த நிறத்துக்காண்டி சொல்றாரு அந்த தளிரை. அப்ப அந்த தளிர் எல்லாமே அம்பாளோட பாதத்தை இது பண்ணிட்டு பார்த்து வெட்கப்பட்டு ஒதுங்கி நிக்கிறதா. ஒதுங்கி நின்று பயந்துட்டு இருக்கான். அதுகள் நினைச்சிட்டு இருக்கு நம்ம தான் ரொம்ப மென்மையா இருக்கோம், ரொம்ப அழகா இருக்கும், மக்கள்லாம் நம்மளை ரசிக்கிறா, செந்நிறத்துல இருக்கோம், தளிரா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா அதுகளையே வெட்கப்பட்டு பயந்து நடுங்க செய்யறாப்புல இருக்க அம்பாளோட பாதத்தோட செந்நிற ஒளி அந்த தளிரையே வெட்கத்தோடு அந்த காட்டு மூலையில போய் நடுக்கமுறை செய்வதாக இருக்கின்றது அப்படின்னு மூக்கரோட கவித்துவம் அவர் எப்படி வெளிப்படுத்துறார். இன்னும் எப்படி இருக்கான்னா அழகு பிரகாசிக்கின்றதாம். அந்த அழகு பிரகாசிக்கின்றது. சூரியனை பார்த்தாலே நம்ம பார்ப்போம், பால சூரியன் அப்படி உதித்து எழுந்திருக்கும் போது அந்த பால சூரியன் அப்படி செந்நிற ஒளியோட அழகா இருக்கும். அப்போ அந்த பால சூரியன் கூட என்னதான் ஆயிடுறதுதான், சின்ன குழந்தை போல ஆயிடுறதாம், சிறிய சிசு போல அப்படியே மாறிடுறதாம். சூரியனை பார்க்கிறோம், அது அவ்வளவு பெருசாக்கு எப்படி இருக்கு, நம்ம அப்படி வியப்புற பார்க்கிறோம். இவர் மூக்கர் என்ன சொல்றாருன்னா அந்த சூரியனே சின்ன குழந்தை போல அம்பாளோட அந்த பாதத்தோட செந்நிற ஒளி அப்படி பிரகாசிக்கிறதா. அப்போ அதுவே குழந்தை மாதிரி பால சிசு அப்படின்னு பால சிறிய சிசுவாக இருக்கின்றதா. இன்னும் என்னன்னா அந்தி வானத்துல அப்படியே சூரியன் மறையும் போது சக்க சிவந்த நிறத்துல இருக்கும் வானம். அந்த அந்தி வானத்து ஒளியை ஒண்ணுமில்லாம செஞ்சுடுறதா. அம்பாளோட பாத ஒளி அப்படி இருக்குங்கிற அவரோட கற்பனை எப்படியெல்லாம் விரிஞ்சு போறது பாருங்க. அந்த அந்தி வானத்து ஒளியை ஒரு பயனும் இல்லாத மலடி மாதிரி செய்கிறதுங்கிற எப்படி ஆக்குறதாம். அந்த வானத்தோட ஒளி ஒண்ணுமே இல்லை, அது பயனே இல்லாத வாழ்க்கை போல ஆயிடுறதுங்கிற. இப்ப காமாட்சியோட திருவடி தாமரைகள்ல இருந்து அப்படியே அந்த ஒளி சிவந்த செந்நிற ஒளியானது அலை மேல அலையாக பெருகும். அந்த செந்நிற ஒளி எப்படி என்னுடைய மங்களங்களை, எனக்கு சர்வ மங்களங்களையும் அளிக்கக்கூடியதாகவும் அந்த இருக்கிற மங்களங்களை அதிகரிக்க செய்வதாகவும்
செய்யட்டும் அப்படின்னு மூக்கர் வேண்டிக்கிறார். அப்ப காமாட்சி தேவியோட திருவடி தாமரையோட செந்நிற காந்தி காட்டுல செடி கொடிகள்ல தோன்றும் இளம் தளிர்களை எல்லாம் வெட்கமுற செய்து ஏதோ ஒரு ஓரத்துல போய் நடுங்கிட்டு நிக்கிறதா அந்த அதுகள்லாம். அப்ப அவளோட பாத காந்தி இன்னும் என்ன செய்யறதான், சூரியனையே பால சூரியனையே மிகச் சிறியதாக செய்து விடுகிறது. அவன் ஒரு குழந்தை போல மாறிடுறான் அம்பாளோட அந்த செந்நிற ஒளி. இதுல அந்திவானத்து செக்க சிவந்த ஒளி எப்படி ஆடுறதான், அதான் சொல்றேன். அது வெட்கப்பட்டு பயனில்லாத அந்திவானத்து சிவந்த ஒளி மலடி மாதிரி ஆயிடுறதுங்கிற. அப்போ அப்பேற்பட்ட தாமரை திருவடிகளில் இருந்து ஒரு அந்த அலை அலையாக பெருகும் அந்த செந்நிற ஒளி எனக்கு சர்வ மங்களையும் சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கட்டும் அளிக்கட்டும்னு மூகர் வேண்டிக்கிற. அடுத்தது 47வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். கிரம் ஜோஸ்னாரீதிம் நகமுகருச்சா ஹம்சமனசாம் விதன்வான பிரீதிம் விகச தருணாம்போருகருச்சிகி பிரகாஷ ஸ்ரீபாதஸ்தவ ஜனனி காமாட்சி தனுதே சரத்கால பிரௌಢிம் சசிசகல சூட பிரியதமே கிரம் ஜோஸ்னாரீதிம் நகமுகருச்சா ஹம்சமனசாம் விதன்வான பிரீதிம் விகச தருணாம்போருகருச்சிகி பிரகாச ஸ்ரீபாதஸ்தவ ஜனனி காமாட்சி தனுதே சரத்கால பிரௌಢிம் சசிசகல சூட பிரியதமே. எப்படி இருக்குன்னு சொல்றார் காமாட்சி அம்மையே. சந்திர கலை தலையில சூடின் இருக்கிற பரமசிவனின் காதலியே, அன்பிற்கு உகந்தவளே கூப்பிடுற. உம்முடைய திருவடி அந்த நகங்கள் இருக்கு இல்லையா, அந்த முன்பாகங்கள் அப்படி சொன்னோம் இந்த சந்திரனோட கிரணங்கள் போல ஒளி விட்டு பிரகாசிக்கின்றதுன்னு. அது எப்படி இருக்கான்னா ஹம்சம். யாரு? சன்னியாசிகள். சன்னியாசிகளோட மனசுல நிலாவை போல அப்படியே இருக்கான். அப்படியே நிலாவை போலன்னா அந்த குளிர்ச்சி மிகுந்த அமிர்தத்தை பொழிவது போல. அப்போ மலர்ந்த தாமரை மலர்களோட காந்தியை உடையதாக. தாமரை மலர்கள் என்னாகும், அந்தி நேரம் வந்தாச்சுன்னு சூரியன் மறையும் போது அதுவும் கூம்பிடும். ஆனா அம்பாளோட பாத திருவடி எப்பொழுதுமே மலர்ந்து விகசித்துக் கொண்டிருக்கின்றதா. அப்போ மலர்ந்த தாமரை மலர்களோட காந்தியை கொண்டதாகி இன்பத்தை எங்கும் பரப்புகின்றது. ஒளி அழகு மிக்கதாக இருக்கின்றது. சரத்காலத்தோட முதிர்ந்த அழகு. சரத்காலம்னா ஐப்பசி கார்த்திகை சரத்காலத்து மாதங்கள். அந்த காலத்துல நிலா எப்படி இருக்கும், அப்போ முதிர்ந்த அழகு. அந்த சரத்காலத்தோட முதிர்ந்த அழக போல இருக்கின்றதா. இந்த சரத்காலத்துல நிலா எப்படி இருக்கும்னா சிவந்து மலர்ந்து தாமரை தெளிவான நீரில் விளையாடும் ஹம்சங்களை போல இருக்கும் அப்படிங்கிற. இந்த ஹம்சர்கள் அப்படின்னு யார் சொன்னா சன்னியாசிகள். அவர்களோட மனசுல எல்லாம் நிலாவை போல அப்படியே அந்த ஒளி பிரகாசிச்சு கொண்டு அப்படியே அமிர்தம் பொழியிற மாதிரி பொழிஞ்சிட்டு இருக்கா. அப்ப மலர்ந்த தாமரை போல அழகு அப்படியே பிரகாசிக்கின்றது. காந்தியை பரப்பிக்கொண்டு அழகு பெற்று விளங்குகின்றது உன்னுடைய தாமரை போன்ற பாதங்கள் அப்படின்னு சொல்ற. அந்த சரத்கால நிலவை எதிர்க்க கொண்டு வந்து அழகா ஒப்பிடுறார் பாருங்க. அம்பாளோட திருவடி தாமரைகள்ல அந்த நகங்களோட காந்திக்கே அந்த அழக சொல்றார் அவர் வந்துட்டோம். அடுத்தது 48வது ஸ்லோகம் என்ன சொல்றார் பார்ப்போம். நகாகூரஸ்வேர द्युति विदति कङ्घापसि सुखम् कृतस्नानं ज्ञानामृतम् अमलमास्वाद्य नियतम् उदञ्चन्माचीर स्फुरणमणिदीपे मम मनोके कामाक्ष्याः
चरणमणि कर्मे विकरताम् नखाङ्कुरस्मेर द्युतिविदति कङ्खाम्पसि सुखम् कृतस्नानं ज्ञानामृतम् अमलम् आस्वाद्य नियतम् उदञ्छन्माचीर स्फुरणमणिदीपे मम मनोज्ञे कामाक्ष्याः चरणमणि कर्मे विकरताम्. அம்மா, எப்பேற்பட்டவள் நீ! என்னுடைய மனமானது என்னாலும் நகங்கள் அப்படிங்கிற முளைகளோட புன்முறுவல் அப்படிங்கிற காந்தி, அப்படி இந்த புன்முறுவல்ங்கிற காந்தியில தூய கங்கா தீர்த்தம், கங்கை நதினாலே தூய்மையானது. இவர் என்ன சொல்ற, தூய கங்கா தீர்த்தத்துல சுகமா அப்படி ஸ்நானம் செய்து தோஷமற்று, கங்கையில ஸ்நானம் பண்ணினாலே பாவம் எல்லாம் போகுங்கிறானே, அப்ப தோஷமற்று இருக்கும். அம்பாளோடது தூய கங்கா தீர்த்தம்ங்கிற. அப்படி இந்த நகங்கள், அந்த முளைகள், புன்முறுவல், காந்தி அப்படி சொல்றாரு. அது வந்து ஞானமாகிய அமிர்தத்தையே கொடுக்கக்கூடியது. அதை நான் என்னாலும் பருகுவதுமாகி அந்த காலில் போட்டு இருக்கிற அந்த சிலம்பு, நாம ஏற்கனவே பார்த்தோம், இந்த சலங்கைகள் சிலம்புகள் தான் துலா கோடி கோணையில அந்த சிலம்புகளோட காந்திகளால மணி விளக்கை உடையது அப்படிங்கிற. எதனால மணின்னு எல்லாத்துக்கும் சொல்றாருன்னா, ஆலயத்துல மணிலாம் எங்க கட்டியிருப்பா, மேல கட்டியிருப்பா இல்லையா? அதை அடிக்கும் போது அதோட நாதம் எல்லா இடத்துலயும் பரவும். அப்போ உயர்ந்த இடத்துல இருந்து அது எல்லா திக்குகளிலும் இது அதோட சப்தத்தை ஒலிபரப்புறதுனால மணிங்கிறது மிக உயர்ந்தது. அதனாலதான் மணி விளக்கு அப்படின்னு சொல்ற. மணி விளக்கை உடையதும் மனதிற்கெல்லாம் இன்பத்தை கொடுக்கக்கூடியதுமான அம்மா காமாட்சி, உன்னுடைய திருவடியாகிய சிறந்த மாளிகையோட மேன்மாடத்துல நான் அங்க ஏறி நான் என்னோட மனம் எப்போதும் கழித்து கொண்டிருக்கட்டும் அப்படிங்கிற. என்னோட மனசு எங்க போகணுங்கிற அதுல எல்லாம் நீராடி உன்னுடைய சிறந்த மாளிகை, திருவடிங்கிற சிறந்த மாளிகையோட மேன் மாடத்துல என்னாலும் அங்கேயே தங்கி இன்புற்றிருக்கட்டுமா அப்படின்னு மூகர் வேண்டிக்கிறார். அவரோட கவிதையில என்ன அழகு, ஒவ்வொன்றும் பார்க்க ஒவ்வொன்றும் அழகா இருக்கு. இப்போ தேவியோட சரண கமலங்கள்ல காந்தி வீசல்தான், நகங்கள்லாம் அது முளை அப்படிங்கிற. அது அந்த புன்முறுவல் தூய கங்கா ஜலத்துல சுகமாக நம் மனங்கள் எல்லாம் அதுல போய் ஸ்நானம் செய்யணும். அதுல ஸ்நானம் செஞ்சுட்டு மனதுக்கு இன்பம் பிறக்கும். அதனால அந்த சிலம்பு, அந்த ரத்தின விளக்கு, தீப மணி விளக்கு அப்படி அதெல்லாம் தேவியோட பாதத்துல மோட்ச சாம்ராஜ்யம் அது கொடுக்கக்கூடியது. அவளோட சரணத்துல போய் புகுந்தாச்சுன்னா அவளுக்கு மோட்சத்தை அடிப்பாள். அந்த கைவல்ய பதவியை கொடுக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட பாத கமலங்கள் மாளிகையோட சிறந்த மாளிகை. மாளிகை எப்படிப்பட்ட மாளிகைன்னு கற்பனை பண்ண முடியாது. மாளிகைனாலே நம்ம மனசுல பெருசா ஒரு இது தோணும். அம்பாளோட திருவடி வந்து சிறந்த மேன் மாளிகைங்கிற. அந்த மாளிகையோட மேன் மாடம் அது. அதுல மேலே ஏறி நாம எப்பவும் மனசோட அந்த மனசு அங்க போய் சஞ்சாரம் பண்ணட்டும். அதனால என்னோட மனசுக்கு எப்பவும் வந்து இன்பம் கிடைக்கும். இப்ப தேவியோட பாதங்களை திருமாளிகைங்கிற. ரத்தின ஆபரணங்கள்லாம் தூண்டாமணி விளக்கு, நக காந்திகளை வந்து கங்கா பிரவாகமா சொல்ற. அதை வந்து நம்ம மூழ்கி இது பண்ணும் போது ஞானம், அதுதான் அமுதம் அப்படிங்கிற. எப்படிப்பட்ட இதா அவரோட இதெல்லாம் ரொம்ப அழகான வார்த்தை பிரயோகங்கள். அடுத்தது 49வது ஸ்லோகம் பார்க்கலாம். பவாம்போதௌ நௌகாம் ஜடிம விபினே பாவகசிகாம் அமர்த்யேத்ராதீனாம் அதிமுகுடம் உத்தம் சகலிகாம் ஜகத்தாபத் ஜோஸ்னாம் மகிருத கவச பஞ்சர புடே சுகஸ்திரீ காமாட்சியாகா மனசி கலையே பாதயுகலீம். பாதயுகலின் 2 திருவடிகளும் அப்படிங்கிற. பவாம்போதௌ நௌகாம்
जडिम विपिने पावकशिकाम् अमर्धेन्द्रादीनाम् अधिमुकुटम् उत्तम सकलिकाम् जगत्तापज्योत्स्नामकृतकवस पञ्चरपुटे सुखस्त्रीम् कामाक्ष्याः मनसि कलये पादयुगलीम् மா பிறவி பெருங்கடல்ல நான் உழண்டு இருக்கேமா. இந்த பவசாகரத்துல என்ன பிறக்க விட்டு இன்ப துன்பங்கள் எல்லாம் என்ன அனுபவிக்க விட்டு இருக்கியே. இந்த பிறவி பெருங்கடல்லேந்து நான் மீண்டு வரத்துக்கு நீ தோணியாக மாறி என்னோட அஜ்ஞானம் அப்படிங்கிற அடர்ந்த காட்டுல எப்படி இருக்கணும்னா அக்னி ஜுவாலையா இருக்கணும். அப்போ அஜ்ஞானத்தை எரிக்க அஜ்ஞான வனமெரிக்கும் அக்னி ஜுவாலையே அப்படின்னு சொல்றோம். நம்ம அம்பாள் அஜ்ஞான வனம் எரிக்கும் வனம், அதான் காடுங்கிற இந்த அடர்ந்த காடு. அஜ்ஞானம்ங்கிற அடர்ந்த காட்டுல எப்படி இருக்கணும்? அக்னி ஜுவாலையா. அப்ப அக்னி ஜுவாலையா இருந்தேன்னா என்னோட அஜ்ஞானம் முற்றிலும் அழிந்துடுமா. அப்போ ஞானம் வந்துடும். அஞ்ஞானம் போயிடுச்சுன்னா ஞானம் வந்துடும் இல்லையா. அப்போ அடி உன்னையோட பாதத்தையே வணங்குகின்ற அந்த தேவேந்திரன் முதலியவர்களுடைய அந்த திருமுடிகளில் உள்ள சிரோபூஷணம், அவர்களுடைய சிரோபூஷணம் திருப்படி அந்த முடி தரிச்சிட்டு இருக்கா இல்லையா, அவளோட மகுடங்கள் அது பூ மொட்டாக ஜகத்தோட தாபங்களை எல்லாம் போக்குவதற்கு நீலாவாக இருக்கின்றது. யாராலுமே இயற்றப்படாத, அதாவது அனாதியாக உள்ள சொற்கள். வேதங்கள் எப்படி பிறந்தது? தானாகவே தோன்றியது இல்லையா. பகவானோட மூச்சுக்காற்று வேதம் சொல்வா. அப்பேற்பட்ட வேதங்கள் யாராலும் இயற்றப்படாதது. அந்த யாராலும் இயற்றப்படாத சொற்களான வேதம் அப்படிங்கிற கூட்டுக்குள்ள இருக்கின்ற பெண் கிளியாக லலிதா திருசந்தியில சொல்லியிருப்பா. நீதாமா எல்லாத்துக்கும் கிளியா இருக்க, ஆஸ்தான நர்த்தகியா இருக்க, அதா இருக்க, மயிலா இருக்க, குயிலா இருக்கம்பா, எல்லாமே அவள் தான். அப்போ பெண் கிளியாக உள்ளதாக இருக்கின்றாய் அம்மா காமாட்சி. உன்னுடைய சரணங்கள் யுகலம் 2 பாதங்களையும் என் மனதுக்குள்ளே நான் அப்படியே நான் அதை கெட்டியா வச்சு பிடிச்சுக்கிறேம்மா. என் மனசு விட்டு நீங்காம நான் அந்த 2 பாதங்களையும் என் மனசுல நான் இருத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். எப்படியெல்லாம் சொல்றார் பாருங்க அவர். அப்போ மனத்துல எப்பேற்பட்ட அம்பாளோட பாதங்கள், திருவடி தாமரைகள் இந்த பவ கடல் அப்படிங்கிற கடலை கடக்க உதவும் தோணி மரக்கலம். இந்த அஞ்ஞானம்ங்கிற காட்டினை அழிக்கும் அக்னி ஜுவாலை. அம்பாள் தேவர்களோட முடிகளுக்கு ஆபரண புஷ்பம். உலக தாபத்தை எல்லாம் போக்குகின்ற நிலா. இப்ப இயற்கையாக தோன்றிய யாராலுமே ஏற்றப்படாத சொற்களாலான வேதங்களுக்கு அந்த வேதம் என்கின்ற கூண்டோட பெண் கிளியாக இருக்கின்றாள். அதைத்தான் சொல்லியிருக்கா. சுகஸ்திரீம் காமாட்சியா, ஸ்திரீம்னு சொல்றாரு. அதனால்தான் பெண் கிளி. சுகம்னா கிளி. அப்போ சுகபிரம்மம்னு சொல்றோம் இல்லையா. கிளி போன்ற முக்கை உடையவர் சுகபிரம்மம். அவர் தான் பாகவத்தை எழுதி இது பண்ணினவர். அவர் தான் கதை சொல்றார். யாருக்கு? பரீட்சித்துக்கு கதை சொல்லி அவரை உருவாக்கினது தான் அந்த சுகபிரம்மம். அப்பேற்பட்ட ஞானி. அதனால சுகஸ்திரீங்கிறார் இந்த இதுல. எப்பேற்பட்டவள்? பெண் கிளியாக இருக்க விளங்குபவள். அந்த கூண்டுல பெண் கிளியாக இருக்கக்கூடியவள் காமாட்சி அப்படின்னு சொல்றார். அவளுடைய பாத திருவடி தாமரைகளை என் மனசிலேயே நான் எப்பொழுதும் இருத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார் மூகர். அடுத்தது 50வது பாட்டுல என்ன சொல்றார் பார்க்கலாம். பராத்ம பிராகாஷ்ய பிரதிபலன சுஞ்சு பிரணமதாம் மனோஜத்வத்பாதோ மணிமுகுரமுத்ராம் கலயதே யதீயாம் காமாட்சி பிரகிருதிமஸ்ருணா சோதகதசாம் விதாதும் சேஷ்டம் தே வலரிபுவதூடி கச்சபராகா பராத்ம பிராகாஷ்ய பிரதிபலன சுஞ்சு பிரணமதாம் மனோஜத்வத்பாதோ மணிமுகுரமுத்ராம் கலயதே
யதீயாம் காமாட்சி பிரகிருதிமஸ்ருணா சோதகதசாம் விதாதும் சேஷ்டம் தே வலரி புவதூட்டி கச்சபராக. காமாட்சி எந்த திருவடியாகிய கண்ணாடிங்கிற திருவடிகளை கண்ணாடிக்கு ஒப்பிடுற இயற்கையிலே மென்மை வாய்ந்தவை. இது எப்படிப்பட்டதுன்னா வலன், வலன்னு சொல்லலாம், வலன்னு சொல்லலாம். சான்ஸ்கிரிட்ல பாவ இரண்டுமே ஒன்றா பொருள்படும்படிதான் இருக்கும் வார்த்தைகள். அப்போ வலன் இல்ல வலன் அப்படிங்கிற அசுரனை அழித்த இந்திரனுடைய மனைவி யாரு? பத்தினி இந்திராணி. இந்திராணியோ அம்பாளோட பாதங்கள்ல நமஸ்காரம் பண்ணும் போது அவளுடைய அடர்ந்த கூந்தல்கள் இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி பாதங்கள்ங்கிற கண்ணாடியை துடைத்து சுத்தம் செய்யும் கருவி மாதிரி அந்த நிலையை பெற விரும்பி அப்படியே அசைந்து ஆடுகின்றதோ அப்படின்னு சொல்லிடு. அதுக்கு ஏதோ முயற்சி பண்றதோ அந்த கூந்தல்லாம். இவரோட கவித்திறன் எப்படி சொல்ற பாருங்க. அம்பாள் பாதத்திறன் எப்படி சொல்ற, பாதங்கள் கண்ணாடி போன்றது, அதுல அழுக்கு படிஞ்சிருந்தா அம்பாளோட பாதத்தை இந்திராணி தன்னுடைய அடர்ந்த கூந்தல்கள்னால அப்படி வணங்கும் போது துடைக்கிறாளோ சுத்தப்படுத்துறாளோ அதுக்கு முயற்சி பண்றதோ அப்படிங்கிறார். அப்போ தன்னை அடி வணங்குகின்றவர்களுடைய பரமாத்மாவின் ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தும் பிரதிபிம்பம், அப்பேற்பட்ட பிரதிபிம்பத்தை காட்டும் திறமை உடையதாக இருக்கின்றது அம்பாளோட பாதங்கள். மனத்திற்கெல்லாம் இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றவர்களுடைய அந்த திருவடியானது மணியாலான கண்ணாடி அப்படிங்கிறது பெயருக்கு ஏற்ற மாதிரி விளங்குகிறதுமா. அந்த பெயருக்கே உரியதாக உன்னுடைய பாதங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. இவரோட அழகு என்ன சொல்றது, மூகரோட கவித்துவம் எப்படி வெளிப்படுறது. அதாவது வலன்கிறவன் ஒரு அசுரன். முன்ன காலத்துல வலன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்தான். அவன் என்ன பண்றான், வலன் சிவபிரான்ட்ட ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கான். வரம் வாங்கினா என்னன்னா, இந்திரன் வலனை சம்ஹாரம் பண்ணிடலாம். அசுரனை வதைக்கும் போது அவன் சிவபிரான்ட்ட வாங்கின வரத்தின்படி அவனோட வலனோடு அந்த அசுரன் இறந்து போனோன்னா அவனுடைய ரத்தம் என்ன பண்றதான் மாணிக்கங்களா மாறுறதான். ரத்தம் மாணிக்கங்கள்னா, மாணிக்கங்கள் எந்த நிறத்துல இருக்கும்? சிவந்த நிறம். அதனால ரத்தம் மாணிக்கங்களா மாறுறதுங்கிற. பற்கள் வெண்மை நிறமா இருக்குமா, அதனால அது முத்துக்களா மாறுறதா. இந்த ரோமம், அவனோட ரோமம்லாம் எவ்வளவு பலம் வாய்ந்ததா இருக்கும் அசுரன், அதனால அதெல்லாம் வைடூரியமா மாறுறதாம். இந்த எலும்பு வைரம் தான் இருக்கிறதுல நவரத்தினங்கள்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கானது என்னதுன்னா வைரம். அப்ப எலும்புலாம் வைரம் மாறுதான். அவனோட இந்த பித்தம் எப்படி ஆகுதுன்னா மரகதம். ஏன்னா பித்தம்ங்கிறது எப்படி இருக்கும்னா, நம்ம பித்தம் எடுத்து ஒரு இதை எடுக்கிறான்னா ஒரு மாதிரி பச்சை மஞ்சள் கலந்த மாதிரி போகும். அப்ப அது மரகதமானால பச்சை நிறமா இருக்கிறதுனால மரகதமா பித்தம். நிறம் எது? கொழுப்பு. கொழுப்பு எப்படி இருக்கும்? மஞ்சள் கலந்திருக்கும் இல்லையா, அதனால அது கோவேதகமா. இந்த தசையெல்லாம் இருக்கு இல்லையா, உள்ள இது பண்ணும் போது எலும்பு அந்த இதுல போகும்போது சிவந்த நிறமா தானே இருக்கும் தசை. அந்த தசையெல்லாம் பவளமா மாறுறதுதான். கண்கள் சொல்லுவா, நீலம் சொல்லுவா இல்லையா, கண்களை நீளத்துக்கு ஒப்பிடுவா. அப்ப கண்கள் நீளமா மாறுறதான். இந்த கபம் அப்படிங்கிறது புஷ்பராகமா. இப்படி நவரத்தினங்களா மாறுறதான். அவன் இறந்த உடனே அவனோட ஒவ்வொரு உறுப்புகளும் நவரத்தினம். அதனால இந்திரனுக்கு என்ன பெயர்னா வலாரி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்தவன். இந்த பாடல்ல அம்பாளோட திருவடிகளை நிலை கண்ணாடிக்கு ஒப்பிட்டு மூகர் சொல்றார். அந்த வலனோடு அழிச்சதுனால இந்திரனுக்கு அந்த பெருமை. இந்திராணி அப்பேற்பட்டவள். அவள் பெருமை வாய்ந்ததா இருந்தாலும் அம்பாளோட திருவடிகளை அவள் வணங்குறா அப்படிங்கிற நிலை கண்ணாடி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற. அவளோட சசிதேவி, இந்திராணியோட மனைவி சசிதேவியோட அடர்ந்த கூந்தல் அதை துடைத்து சுத்தம் செய்வது போல இருக்கு. அம்பாளோட பாதங்களோட சிலம்போட கலகல அப்படின்னு மணி கட்டிய கண்ணாடி அப்படி இருக்கான். இந்த கண்ணாடி எல்லாம் பரம்பொருளை விளக்குகிறது. கண்ணாடியில பார்த்தா அப்படியே துல்லியமா எல்லாத்தையும் காட்டும் இல்லையா, அதனால அதன் பிரதிபிம்பம் காண்பிக்கக்கூடிய திறம் படைத்ததுனால அகமித்யேவ பவானி சொல்றோம் இல்லையா, அகமித்யேவ அப்படிங்கிற சொல்ற மாதிரி
அகம் அப்படிங்கிற பதத்தோட லட்சியார்த்தமாக பரமாத்ம ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தும் கண்ணாடியாக அம்பாள் இருக்கின்றாள் அப்படின்னு மூவர் சொல்றார். அகமித்யேவ அப்படின்னு அகம் அப்படிங்கிற பதத்துக்கு உள்ள பொருள், அதை வெளிப்படுத்தும் பரமாத்ம ஸ்வரூபமாக நிலை கண்ணாடியாக விளங்குகின்றாள் அம்பாள்னு சொல்றார். இன்னும் 50 பாட்டுகள் பார்க்க போகிறோம். இந்த பாதார விந்தங்களை பத்தி ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு விதமா சொல்ல போற, எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.